வணக்க மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் நகைக்கடன் தள்ளுபடி. தமிழகம் முழுவதும் நகைக்கடன் தள்ளுபடி திட்டத்தை முதல்வர் விஜய் அவர்கள் எப்பொழுது துவக்க இருக்காரு, யாருக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும், தற்பொழுதைய நகைக்கடன் தள்ளுபடி வரம்புகள் என்னென்ன, யாரெல்லாம் தள்ளுபடிக்கு வாய்ப்பு இருக்குது, கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட 5 சவரன் வரையிலான நகைக்கடன்களை தள்ளுபடி செய்வது குறித்து முக்கிய தகவல்கள் இந்த வீடியோவில் விளக்குகிறது. 2026 தேர்தலில் அரசியலில் மாற்றங்கள் மற்றும் முதல்வர் விஜய் தலைமையிலான புதிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. ஏழை எளிய மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களின் நிதிச்சுமையை குறைக்கும் நோக்கில் இந்த திட்டம் பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. இருப்பினும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஏற்கனவே சலுகை பெற்றவர்களுக்கு இதில் விலக்கு அளிக்கப்படலாம். தகுதியுள்ள நபர்களை அடையாளம் காண ரேஷன் கார்டு தரவுகள் பயன்படுத்தப்படும். இதற்கான அதிகாரப்பூர்வ பட்டியல் விரைவில் வெளியாகலாம் என்று எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. இது போன்ற கூட்டுறவு வங்கிகளின் நிதிநிலை சுழற்சியை பாதிக்காத வகையில் செயல்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழகத்தில் நகைக்கடன் தள்ளுபடி வரம்பு அப்படின்னு அவங்க பார்க்குறப்ப 5 சவரனுக்கு உட்பட்டு இருக்கணும். வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள எளிய மக்கள் தமிழ்நாட்டில் உள்ள 12 பொதுத்துறை வங்கிகளில் கிடைக்கும். ஸோ எதிர்பார்க்கப்படும் அறிவிப்பு அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ ஒரே ஒரு விஷயந்தான், 40 கிராம் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ தற்சமயம் பார்த்திங்கன்னா இந்த 40 கிராம் இல்லைன்னா 4 சவரன் இருக்கணும். 1 சவரன் 0.1 சவரன் இன்க்ரீஸ் ஆனால் கூட உங்களுக்கு பார்த்திங்கன்னா தள்ளுபடி நிராகரிக்கப்படும். ஓகேங்களா? ஸோ 5 சவரனுக்கு மேலே இருந்தால் மாட்டிக்குவீங்க. அதிக எடை கொண்ட நகைகள் பிரித்து வைத்தாலும் பலன் அளிக்காது. ஓகேங்களா? ஸோ தகுதியானவர்கள் மற்றும் தகுதி அற்றவர்கள், கடன் அளவு 5 சவரனுக்கு 40 கிராமுக்குள்ளே இருக்கணும். கடன் அளவுக்கு 5 சவரனுக்கு மேலே போச்சுன்னா தகுதியற்றோம். ஆதார் கார்டை முகவரி மற்றும் அடையாள சான்றாக வழங்கியவர்கள் தகுதி கிடைக்கும். அரசு பணியில் உள்ளவர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்துக்கு தகுதி இல்லை. ரேஷன் கார்டு முகவரி சான்றாக அளித்து நகைக்கடன் பெற்றவர்கள் கிடைக்கும். சரியான முகவரி ஆவணங்கள் இன்றி பல இடங்களில் முறைகேடாக கடன் பெற்றவர்களுக்கு தகுதி இல்லை அப்படின்றத டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ தற்சமயம் பார்த்திங்கன்னா டேட்டாபேஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. தரவு சேகரிப்பு, சந்தை நிலவரம். வெண்ணெய் முட்டும் தங்கத்தின் விலை 1.25 தாண்டியுள்ளதால் மக்களின் அத்தியாவசிய தேவைகளுக்கு நகைக்கடனே முக்கிய ஆதாரம். அரசியல் அழுத்தம் வரவிருக்கும் 2026 ஆளுங்கட்சி எதிர்கட்சி அனைத்து கட்சிகளும் மக்களை கவரப் போகிறது. குறுகிய கால அடகு அதிகரிப்பு, தள்ளுபடி கிடைக்கும் என்ற அதீத நம்பிக்கையில் பெரும்பாலான மக்கள் வங்கிகளில் நகைகளை அடகு வைக்கும் பொழுது திடீரென இந்த வருகிற ஆபத்து. ஸோ இதுதான் தற்சமயம் பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஆபத்துன்னு சொல்லலாம். திட்டத்தின் எல்லை எந்தெந்த வங்கிகளுக்கு கிடைக்கும் அப்படின்னா 12 வங்கிகளில் இதில் செயல்படுத்த போகிறாங்க. ஸோ தள்ளுபடி பார்த்திங்கன்னா 12 வங்கி, தற்பொழுது தகவலின்படி தோராயமாக 12 கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை வங்கிகளில் இதை நாங்கள் செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 60,000 கோடி 2021 சட்டமன்ற தேர்தலின் பொழுது வழங்கப்பட்ட மொத்த நகைக்கடன் தள்ளுபடியின் மதிப்பு 61,000 கோடி. ஆனால் இந்த 2026 பார்த்திங்கன்னா 40,000 கோடி மாநில அரசுகளுக்கு செலுத்த வேண்டிய மீதம் நிலுவைத் தொகை 40,000 கோடி. பொருளாதார சிக்கல்கள், சுழற்சி நிதிகள், அரசிடமிருந்து பல ஆண்டுகளாக பணம் முழுமையாக வராததால் கூட்டுறவு வங்கிகள் சுழற்சி நிதி இல்லாமல் கடும் நிதி நெருக்கடியில் தவிச்சிட்டு வருது. ஸோ 2026க்கு இது சாத்தியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் கட்டாயம். 2026 இது கண்டிப்பாக சாத்தியம்தான். பெரும்பாலும் தயவுசெய்து இந்த மாதிரி வதந்திகள் நிறைய இருக்கும், அந்த வதந்திகளை நம்பவே வேண்டாம். ஸோ அடுத்தடுத்த தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.